சின்ன வெங்காய பச்சை மிளகாய் சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி மூணுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். அல்சர் நோயாளிகள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அல்சரை பற்றின விஷயங்கள் வேணும்னா நான் கீழே லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய் கண்டிப்பாக தேவைங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்கலாம். உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். நான் அந்த லிங்க்கை கமெண்ட்லேயே கீழே லிங்க் பண்ணி விட்றேன். இப்போ நம்ம அந்த செய்ய போகிற சின்ன வெங்காய பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். காரம் மட்டும் நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கோங்க. ரொம்ப அட்டகாசமான இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். ஏன் அல்சர் நோயாளிகள் சாப்பிட்லான்னு சொல்கிறேன்னா, இந்த மெத்தடு பாருங்கள். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், 2 கைப்பிடி சிறு வெங்காயம் முழுசாக போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் 3 மிளகாயை கட் பண்ணி போடுறோம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது உங்களோட குடலுக்கு ஊறு விளைவிக்காது. நல்லா வெங்காயம் 80% ஃப்ரை ஆகும்போது பச்சை மிளகாயும் சேர்ந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிரும். அதனுடைய புண்ணு பண்ணக்கூடிய தன்மை இதில் விலகிரும். இப்போ வெங்காயம் போட்ட அதே அளவு 2 கைப்பிடி தக்காளி போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் பிரட்டி கொடுக்குறோம். எவ்வளவு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வரன்னு ஃப்ரை ஆனோன்னே மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இதுவும் கூலிங். தக்காளி கூலிங், சின்ன வெங்காயம் கூலிங். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம். ஒரு தாளிதம் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு உளுந்து தாளித்து வந்தோடனே கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு தாளிதம் பண்ணி சட்னியில் கொட்டிடுறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அல்சர் இல்லாத மனுஷங்க கூட பச்சை மிளகாயை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. எந்த பதார்த்தத்துக்குமே இப்படி ஃப்ரை பண்ணும்போது பாதி காரம் எண்ணெயிலேயே உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிரும்.